சமீபத்துல விஜய் அவர் பத்தி சஞ்சீவ் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. விஜய் அவர் என்னோட நண்பர் தான், அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசுவீங்களான்னு. என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலையும் சமூக வலைதளத்திலையும் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய நண்பர்கள் பல பேரும் உயர்ந்த பதவிகள் கொடுக்கறாங்க, இப்படி விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற வகையில சஞ்சீவ் அவரு ஓப்பனா பேசியிருக்காரு. விஜய் அவரு தேர்தலுக்கு முன்பே தன்னுடைய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடியில போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. இது முதல்ல பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதும் பலருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தாலும் அதுவும் விமர்சனங்களை சந்திச்சிருந்தாரு. அதே போல விஜய் அவர் 2 இடங்கள்ல ஜெயிச்சதும் அதுல திருச்சி கிழக்கு பகுதியை ரிசைன் பண்ணியிருந்தாரு. அந்த தொகுதியில விஜய் ஒரு நண்பரான சஞ்சீவ் அவரை போட்டியிட வைப்பதா செய்திகள் பரவுச்சு. ஆனா இது வரைக்கும் அவரு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களையும் சொல்லவே இல்லை. சஞ்சீவ் அவர்கிட்ட இதை பத்தின பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில சஞ்சீவ் அவரு இதுக்கு ஒரு பதில கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவரை ஆரம்ப காலத்துல எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். சில விஷயங்கள் அவரை வருத்தப்படுத்தி இருக்கு, அதனால சில நேரங்கள்ல அவரு அழுது கூட இருக்காரு. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம தன்னுடைய வேலையில கவனமா இருப்பாரு. அவருடைய உழைப்புக்கு தான் இப்ப வெற்றி கிடைச்சிருக்கு. அதே போல சிலர் ஆதாரமே இல்லாம பேசுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் விஜய் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா 500 கோடி அவரோட நண்பர் சஞ்சீவ் வீட்டுல தான் வச்சிருந்திருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருந்தாலும் நான் அவரை பார்க்க போனா வீட்டு வாசல் வர வந்து வழி அனுப்புவாரு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பவும் அவர் இருக்காரு. நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், அதனால நண்பர்கள் எல்லாம் என்கிட்ட மரியாதை காட்டணும்னு அவர் எதிர்பார்க்கிற ஆள் கிடையாது. என் மேல தவறா ஆதாரமற்ற வகையில பேசிய நபர் மீது நான் நஷ்ட ஈடு வழக்கு கொடுக்கலான்னு கூட பல பேர் சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒருவேளை இந்த பேச்சு அளவுக்கு மீறி போனா அதை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில சஞ்சீவ் ஒரு போட்டியிட போறாருன்னு சொன்னப்ப கூட எப்ப என்ன நடக்குமோ அது தானா நடக்கும்னு சிரிச்சபடியே சொல்லியிருந்தாரு. அதே போல விஜய் அவரை காப்பி அடிக்கிறாரு நிறைய பேர் பேசினப்ப கூட அதை அவர் கண்டுக்கவே இல்லை. நான் இயல்பா இருக்கிறது இதுதான். விஜய் என்னுடைய நண்பர், அதனால நெருங்கி பழகும் போது சில விஷயங்கள் ஒரே போல தெரியும், அதனால நான் அப்படி அவரை காப்பி பண்றேன்னு சொல்றது எனக்கு சரி தெரியல. இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர் என்கிட்ட கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. நான் நடிச்ச படங்கள் 1 இல்லைன்னா 2 தான் வரும். நீ தினமும் சீரியல்ல மக்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்க, நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாதான் மக்களுக்கு குழப்பமே வரும்னு சொல்லி இருக்காரு. இதை பத்தி எல்லாம் ஒரு பேட்டியில அவரே பேசியிருக்காருங்க. விஜய் அவரு அழுதாரு, இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்காருன்னு இந்த விஷயத்த அவர் வெளிப்படையா சொல்லி இருக்கிறது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.